சுயஸ்குமார் தான் இதனுடைய முதலாவது குற்றவாளி சுயஸ்குமார். அப்ப இந்த சுயஸ்குமாரை தப்பிக்க வைக்கிறதுக்காக, இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக 2 போலீஸ் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா முயற்சி செஞ்சிருக்காங்க, உதவி செஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு 4 வருஷம் சிறை தண்டனை வழங்கியிருக்காங்க. ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு மாணவி, 17 வயசு மாணவி பாத்தீங்கன்னா ஹெரோயின் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்காங்க நேற்றைய தினம். பள்ளிக்கூடம் படிக்கிற 11ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவி கைது செய்யப்பட்டிருக்காங்க ஹெரோயின் போதைப் பொருளோட. எங்கடா சட்டம் இருக்குது? என்ன நடக்குது இங்க? நம்மட நாடு இதான் எங்கட நாடு. என்னுடைய தங்கச்சிய ஒருத்தன் கெடுத்து சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி உயிரையும் கொண்டு குமிச்சானுண்டா அவனுக்கு அந்த குற்றவாளி இருக்கான், அவனுக்கு உதவி செய்யற அந்த குற்றவாளி 2 பேரா இருந்தாங்கண்டா அவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? 4 வருஷ சிறை தண்டனை. 4 வருஷ சிறை தண்டனை. அதுலயும் ஒருத்தன் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான், ஒருத்தன் நாட்டிலேயே இல்ல. அதுல ஒருத்தனுக்கு தான் தண்டனை போல, ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அவன் வெளிநாட்டுக்கு ஓடிட்டான். அது கசிப்பு விக்கிற குடும்பம். எனக்கு தெரியும் அந்த தங்கச்சிமார்களை சர்ச்சுக்கு போறவங்க வெக்கமே இல்லாம கசிப்புகளை வித்து போட்டு அந்த காசு எடுத்து சர்ச் ஆலயத்துக்கு கோவிலுக்கு உண்டியல்ல காசை போட்டா என்னடாப்பா இது? இப்படி வெக்கம் இல்லாம வாழ்றாங்க. 4 வருஷம்ன்றது போதுமா? 4 வருஷம்ன்றது இப்படின்றதுக்குள்ள போயிருண்டாப்பா. அவன் இப்படின்றக்குள்ள வெளியே வந்துருவான். அது 4 வருஷத்துக்குள்ளே என்ன உல்டா பல்டா பண்றானுங்களோ தெரியல, பிணையிலையும் வந்துருவாங்க. என்ன போல சும்மா வாய்க்குள்ள சும்மா இப்படி எடுத்து விஜய் மாதிரி இப்படி அடிக்கிறானுகள், உள்ளுக்கு போனிச்சுட்டா அந்த ஸ்டைலா போடுறானுகள். டெப்லெட் போடும்போது தான் இப்படி ஸ்டைலா போடுறானுகள். போட்டதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவனுக்கு நிக்கவே இல்லை. ஆனா அதை போட்டோன்னு அவனுக்கு தான் ராஜா, நான் தான் ராஜா, நான் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, நான் தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யறவன், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுறானுகள். ஆனா அப்புறம் ஜெயில் உள்ளுக்கு போய் களி தின்னும் போது, ஐயா ராசா எப்படியாவது என்னைய காப்பாத்தி விடம்மா. நேத்து பாத்தீங்கன்னா ஜாயலையில இன்னொரு துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்கு. ஒருத்தர் உயிரிழந்துட்டு இதை எப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர போறாங்களோ தெரியல. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாருக்குமே தெரியும், வித்தியா யாழ்ப்பாணத்துல புங்குடு தீவுல என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவு அநியாயத்தையும் பண்ணி சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி அந்த தங்கச்சியை கொண்டும் போட்டானுங்க, உயிரோடையும் கூட இல்லைன்னு. இப்ப யோசிச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்காங்க அந்த தங்கச்சி. உண்மையா உங்களோட வீட்டுல இப்படி ஒரு தங்கச்சி ஒன்று இருந்தா, எங்கட வீட்டுல இருந்தா கதைச்சி என்ன மாறி இருக்கிறா பாருங்க. அந்த விஷயத்தை கதைக்கும் போதே ஒரு மாறி இருக்கு. எவ்வளவு ஒரு அழகான தங்கச்சி உண்டு. விஷயம் என்னடா அந்த தங்கச்சியை உனக்கு கொண்டுட்டானுங்க. சுயஸ்குமார் தான் இதனுடைய முதலாவது குற்றவாளி சுயஸ்குமார். அப்ப இந்த சுயஸ்குமாரை தப்பிக்க வைக்கிறதுக்காக, இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக 2 போலீஸ் அதிகாரிகள் பாத்தீங்கன்னா முயற்சி செஞ்சிருக்காங்க, உதவி செஞ்சிருக்காங்க. நேற்று இவங்களுக்கு 4 வருஷம் சிறை தண்டனை வழங்கியிருக்கிறாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க நினைப்போம் என்னதான் சொன்னாலும் இந்த மிகப்பெரிய இந்த கேஸ், நிறைய கொலை சம்பவம், நிறைய பெரிய இந்த குற்றச்சாட்டுகள், நிறைய அநியாயங்கள் நடந்துச்சுட்டா அதுல எல்லாம் அந்த பெரிய பதவியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அப்படியெல்லாம் நடக்காது, அதுக்கெல்லாம் சந்தர்ப்பம் இல்லை, நீதியாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்கன்னு நினைப்பேன். ஆனா பாருங்க, இது எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் உண்டு. ஒரு தங்கச்சிய, அதுவும் ஒரு பள்ளிக்கூடம் போன ஒரு தங்கச்சிய சின்னாபின்னமாக்கி சீரழிச்சு கெடுத்து கடும் கோபம் ஒன்று வருதுடாப்பா. அப்ப அந்த தங்கச்சியை கொண்டுட்டானுங்களே, எவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் உண்டு. அப்ப அதுக்கு அந்த குற்றவாளி இவங்க என்ன பண்ணணும்? இந்த நாட்டுல இருக்கிற சட்டத்தின் அடிப்படையில எவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான தண்டனை கொடுக்க முடியுமோ அதை செய்யணும். அப்ப அதை விட்டுட்டு அவனை தப்பிக்க வைக்கிறதுக்காக உதவி செய்ய போறீங்கடா, நீங்களாம் எவ்வளவு ஒரு இனப்பிரவியா இருப்பீங்க. இப்ப இதே உங்களோட இந்த 2 போலீஸ் அதிகாரியை நான் கேட்கிறேன், உங்களோட தங்கச்சி இல்லாட்டி உங்களோட மகளுக்கு இப்படி நடந்திருக்குண்டா, நான் அந்த குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்கு முயற்சி செய்யறேன்டா, உனக்கு எப்படி கோபம் வரும்? அதே நீதி தானடா அந்த குடும்பத்துக்கு. அந்த அப்பா, அவங்களோட அம்மா, அவங்களோட சகோதரங்கள், அவங்களோட சொந்தங்கள், அவங்களோட பள்ளிக்கூடத்துல படிச்ச பிள்ளைகள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நண்பர்கள் எல்லாம், நண்பிகள் எல்லாம் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பாங்க. எவ்வளவு ஒரு மோசமான விஷயம் உண்டு. அவ யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த 4 வருஷம் தான் தண்டனை கொடுத்துருக்காங்க. அந்த 4 வருஷம்ன்றது இப்ப என்ன, இந்த 4 வருஷம்ன்றது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல்றாங்க. இப்ப நான் ஒரு குற்றம் செய்யறதுக்கு எனக்கும் ஒரு நம்பிக்கையை தூண்டும். ஏன் தெரியுமா? ஒரு தங்கச்சிய கொலை செஞ்சு சின்னாபின்னமாக்கி சீரழிச்சு அந்த பிள்ளையினுடைய உயிரையும் இல்லாமக்கிட்டாங்க. அப்ப அதை செஞ்ச நபரை தப்பிக்க வைக்கிறதுக்கு உதவி செஞ்ச 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு தண்டனையே
4 வருஷம்டா நானும் செஞ்சா உள்ள போய் 4 வருஷம் இருந்துட்டு வெளியே வந்துடலாம் போல. உண்மையாவே இந்த 4 வருஷம் அப்படின்றது மிக 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 குறைவான ஒரு தண்டனை. கட்டாயம் ஆயுள் தண்டனை கொடுத்திருக்கணும், இல்லாட்டிக்கு இதை விட ஒரு மோசமான தண்டனை கொடுத்திருக்கணும். அப்பதான் என்ன யோசிப்பாங்க, வெளியில இருக்கிறவன் கூட அட்டூழியம் பண்றவன், அட்டகாசம் பண்றவன், கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், இந்த பொம்பளை பிள்ளைகளோட சேட்டை பண்றவன் எல்லாம் என்ன யோசிப்பான், ஆகா நம்மளும் இது போல ஏதாவது செஞ்சா சும்மா தொட்டு பார்த்தா கூட நாளைக்கு வாழ்நாள் முழுக்க ஜெயிலுக்கு களி சாப்பிடணும் அப்படின்னு யோசிப்பானா? யோசிக்க மாட்டாங்க. ஆனா இந்த செய்தியை பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, 4 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க. அதுலயும் ஒருத்தன் பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான், ஒருத்தன் நாட்டிலேயே இல்ல. அதுல ஒருத்தனுக்கு தான் தண்டனை போல, ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தாலும் அவன் வெளிநாட்டுக்கு ஓடிட்டான். அப்ப எவ்வளவு ஒரு மோசமான விஷயம். கட்டாயம் இது ஒரு கடுமையான, என்னைய பொறுத்த மட்டும் நீங்க சொல்லுங்க, பாக்குற மக்களுங்கட உறவுகள் சொல்லுங்க, இந்த வித்யா தங்கச்சியை வந்து கொண்டு சீரழிச்ச அந்த சுயஸ்குமாருக்கு உதவி செஞ்ச 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு, அவனை தப்பிக்க வைக்கிறதுக்கு, அந்த கேஸ்ல இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு உதவி செஞ்ச அந்த 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு 4 வருஷம் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா வந்து தண்டனை கொடுத்துருக்காங்க, சிறை தண்டனை. 4 வருஷம்ன்றது போதுமா? 4 வருஷம்ன்றது இப்படின்றதுக்குள்ள போயிருண்டாப்பா. அவன் இப்படின்றக்குள்ள வெளியே வந்துருவான். அது வந்து 4 வருஷத்துக்குள்ளேயே என்ன உல்டா பல்டா பண்றானுங்களோ தெரியல, பிணையிலையும் வந்துருவான். கட்டாயம் நம்ம நாட்டுல என்னுடைய தங்கச்சிய ஒருத்தன் கெடுத்து சீரழிச்சு சின்ன பின்னமாக்கி உயிரையும் கொண்டு குமிச்சானுண்டா, அவனுக்கு அந்த அந்த குற்றவாளி இருக்கான், அவனுக்கு உதவி செய்யற அந்த குற்றவாளி 2 பேரா இருந்தாங்கண்டா, அவனுக்கு தண்டனை என்ன தெரியுமா? 4 வருஷ சிறை தண்டனை. 4 வருஷ சிறை தண்டனை. அப்ப குற்றம் குறையுமா, குற்றம் கூடுமா? ஆனா பாராட்டுறோம் என்ன தெரியுமா, இந்த இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிற்பாடுதான் பாருங்க, அந்த உதவி செஞ்சிருக்கானுங்க அப்படின்னு 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு 4 வருஷமாவது தண்டனையை கொடுத்திருக்காங்க. அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்திருக்காங்க, மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. இல்லண்டா சுயஸ்குமாரன் வெளியே போயிருப்பான், அதுக்கு உதவி செஞ்சவனெல்லாம் அப்படியே லஞ்சத்தை வாங்கி கொண்டு அப்படியே இருப்பாங்க. உண்மையாகவே இது ஒரு கவலையான துன்பமான ஒரு சம்பவம் உண்டு. இந்த 4 வருஷம் அப்படின்றது இது மக்களாகிய எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணணும். இதுக்கு வந்து கட்டாயம் வந்து கூட கருத்துக்களை சொல்லுங்க. இந்த 4 வருஷம்ன்றது ஆயுள் தண்டனையாக மாத்தவன். ஏனண்டா ஆயுள் தண்டனையா மாத்தலண்டா வெளியில இருக்கிறவனுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும், நாங்களும் குற்றம் செய்யலாம், நாங்களும் குற்றம் செய்தா எங்களுக்கு 4 வருஷம் தானே, உள்ள போய் இருந்துட்டு வரலாம். அப்போ 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் ஒருத்தன் காசு தந்து குற்றத்தை செய்ய சொன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து முயற்சி செஞ்சா நம்மளுக்கு பெருசா தண்டனை இல்லை தானே, ஒரு 3-4 வருஷத்துல உள்ள போய் இருந்துட்டு வந்துட்டோம்னா நாங்க ராஜா மாதிரிக்கு வாழலாம் அப்படி யோசிப்பாங்க. கட்டாயம் இது ஒரு தவறான விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலி அம்பலாங்குடையில வந்து ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற ஒரு மாணவி, 17 வயசு மாணவி பாத்தீங்கன்னா ஹெரோயின் போதைப் பொருளோட கைது செய்யப்பட்டிருக்காங்க நேற்றைய தினம். பள்ளிக்கூடம் படிக்கிற 11ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவி கைது செய்யப்பட்டிருக்காங்க ஹெரோயின் போதைப் பொருளோட. எங்கடா சட்டம் இருக்குது, என்ன நடக்குது இங்க? நம்மட நாடு இதான் எங்கட நாடு. 2009ஆம் ஆண்டுக்கு முதல் பாருங்க, சரி இது வந்து காலியில நடந்தது. அப்ப இதுக்கு பின்னுக்கு இருக்கிறவங்க யார் அப்ப அந்த ஒரு புள்ளைய வந்து இப்படி ஒரு பயன்படுத்தி இருக்காங்கன்னு பார்த்தோம்டா, அது அவங்களோட அண்ணா இருக்கான். இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவி தான் இந்த போதைப் பொருளோட சிக்கி இருக்காங்க. 11ஆம் ஆண்டா ஓல வல்லன. இந்த 11ஆம் ஆண்டுன்றது எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கட்டம் ஒன்றா, ஒரு பயங்கர ஒரு பயங்கரமான ஒரு சிச்சுவேஷன். அந்த கட்டத்துல கொஞ்சம் இசை இப்ப செய்யிட்டோம்டா வாழ்க்கை எதிர்காலமே சீரழிஞ்சு போயிடும். அப்ப அந்த தங்கச்சியினுடைய அண்ணா இருக்கான், அண்ணா வந்து ஹெரோயின் போதைப் பொருள் இந்த மாதிரியான போதைப் பொருள் பிசினஸ் செய்யக்கூடியவன். அவன் வந்து ஆல்ரெடி ஜெயிலையோ சிறைச்சாலையில தான் இருக்கான் போல. அப்ப அந்த அண்ணாவினுடைய மனைவி அப்படின்னா அந்த தங்கச்சியினுடைய அண்ணியார் என்ன தெரியுமா செஞ்சிருக்காங்க, அண்ணா வந்து உள்ள இருந்தா பரவாயில்ல, நாங்க பிசினஸ் செய்யும் ஹெரோயின் போதைப் பொருளை வந்து இந்த தங்கச்சிட்ட கொடுத்துட்டு அண்ணாவினுடைய அந்த அக்காட ஹஸ்பண்ட தங்கச்சிட்ட கொடுத்து பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்றான். அடே வாழ்க்கை வாழ்றதுக்கு இவ்வளவு வழிகள் இருக்கு. இந்த போதைப் பொருளை செஞ்சுதானடாப்பா வாழணும், அதுவும் ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவி. இதுதான் இவங்களோட தொழிலா? என்ன வேலைடாப்பா இது? எப்படியோ யாரோ ஒருத்தன் போட்டு கொடுத்துட்டான், கையும் களவுமா பிடிபட்டிருக்காங்க. இல்லாட்டிக்கு அந்த தங்கச்சி எப்படி பிடிபடும்? அதுவும் பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவி. என்ன வேலைடாப்பா அதுல? கட்டாயம் இதெல்லாம் கேட்கும்போது என்ன, ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க? இப்ப நம்ம எங்களையே யோசிச்சு கொள்ளுங்க, கொஞ்சமாவது இருக்குத்தானே. நம்ம அந்த மண்ணுல இந்த பூமியில வாழ்ற வரைக்கும்
நம்மளும் 100% நல்லவங்க இல்ல, நல்லவன் உத்தமன் என்று சொல்ல வரல. ஆனாலும் நம்மளால யாருக்கும் தீங்கு நடக்காம, கெட்ட செயல்கள் செய்யாம, இப்படியெல்லாம் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நல்லவனா வாழணும் தானே நாங்கள் முயற்சி செய்யறோம். இந்த போதை பொருள், இந்த கசிப்பு, கஞ்சா, இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு வாழ்றது எவ்வளவு ஒரு பாவமான வாழ்க்கை. சரியான ஒரு மோசண்டாப்பா. அவ பாருங்க, இன்றைக்கு அந்த தங்கச்சியினுடைய எதிர்காலம். அண்ணன் ஜெயில் உள்ளுக்கு, சரி அண்ணன் தான் உள்ளுக்கு போயிட்டானே, நாங்களாவது திருந்தி வாழ்வோம் அப்படின்னு மனைவி என்ன செய்யணும்? அண்ணாவுக்கு அறிவுரை சொல்லும் கணவருக்கு. சரி அண்ணாவும் அப்படித்தான், அண்ணியும் அப்படித்தான்டா, அந்த தங்கச்சியாவது என்ன செய்யணும்? அண்ணா அண்ணி நீங்க இப்படி செய்யாதீங்க, இது ஒரு பிழையான விஷயம், நம்ம வாழ்றதுக்கு எவ்வளவோ சந்தர்ப்பம் இருக்கு, இப்படி எல்லாம் செஞ்சு செய்யறது பாவம், அதாவது அந்த தங்கச்சியாவது சொல்லணும். எல்லாம் சேர்ந்து குடும்பமா சேர்ந்து பிசினஸ் பண்றாங்க. நான் இப்ப கிட்டத்துல ஒரு குடும்பத்தை சந்திச்சிருந்தேன்னா, நான் இடத்தை எந்த இடம் சொல்ல விருப்பப்பட இல்லை, அந்த இடத்துக்கு போறேன். அண்ணா வைஃப், அவங்களோட வீட்டுல இருக்கிற 2 தங்கச்சிமார்கள், அழகான பிள்ளைகள், அழகான பிள்ளைகள். அப்ப நான் வேற ஒரு அலுவலுக்காக போனேன். அப்ப நான் போக நான் சிஐடி அப்படின்னு நினைச்சு ஆகள் பயந்துட்டாங்க, பயந்து டக்குன்னு தடுமாறி ஓடுறாங்க. அப்ப நான் வேற ஒரு அலுவலா வந்தேனா, இப்படி ஒரு அலுவலா வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்ப அவங்க இல்ல நீங்க வீடியோக்கள் செய்யற நீங்க தானே, நீங்க மத்தது சிஐடி போல அப்படின்னு நாங்க பயந்துட்டோம் அப்படின்னாங்க. சரி ஏண்டாப்பா பயந்தீங்க அப்படின்னு கேட்க அப்படியே சமாளிச்சுட்டாங்க. அவ நான் அதுக்கு பிற்பாடுதான் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் தெரிய வந்துச்சு, அது கசிப்பு விக்கிற குடும்பம். எனக்கு தெரியும், அந்த தங்கச்சிமார்களை சர்ச்சுக்கு போறவங்க வெக்கமே இல்லாம கசிப்புகளை வித்து போட்டு அந்த காசு எடுத்து சர்ச் ஆலயத்துக்கு கோவிலுக்கு உண்டியல்ல காசை போட்டா என்னடாப்பா இது? இப்படி வெக்கம் இல்லாம வாழ்றாங்க. இது ஒரு வாழ்க்கையா? இப்படி எல்லாம் வாழணுமா? இது ஒரு பிழைப்பா? இதுக்கு வெள்ளை துணியை விரிச்சு போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். எத்தனை குடும்பங்கள் சீரழியுதுன்னு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் கஷ்டப்பட்டு, ஒரு சாமானிய ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துல ஒரு 2 பிள்ளைகள் இருக்குன்னு வைங்களேன், படிக்கிற பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகளோ ஆம்பளை பொடியனுகளோ இருக்கானுகள் வைங்களேன். கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம், அந்த கணவன் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு 2000மோ 3000த்தையோ சம்பாதிச்சுட்டு வருவானு, அந்த காசுலதான் அந்த மனைவி மிச்சம் பிடிச்சி சாப்பாடு செலவையும் பார்க்கணும், பள்ளிக்கூட செலவையும் பார்க்கணும். அப்ப அந்த அப்பான்றவன் போய் சம்பாதிச்சுட்டு வரும்போது கட்டாயம் அதுக்குன்னு அந்த அப்பாவையும் நான் 100% சரின்னு சொல்ல வரல, பிழைன்னு சொல்ல வரல. இப்ப இப்படி ஒரு கசிப்புண்டு விற்கிறாங்கடா, அவர் என்ன ஜோசி பேருடா, பார்ல போய் நாங்க வாங்கினோம்டா, இந்த காசு எல்லாமே அங்க போயிடும். சரி ஓகே, அப்ப நம்ம இங்க கசிப்பு விற்கிற இடத்துக்கு போனோம்டா, ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்க்கு கொடுத்து கொஞ்சத்தை வாங்கி குடிச்சிட்டு வரலாம் அப்படின்ட்டு போய் குடிச்சிட்டு வீட்டுல நிம்மதியும் இருக்காது. ஒரு சீரழிஞ்சு அந்த குடும்பமே சீரழிஞ்சு சின்ன பின்னமாக்கி, அப்ப அந்த குடும்பத்துல வளர்ற பிள்ளைகள் எப்படி வரும்? அப்ப இதுக்கு அந்த அப்பா, அந்த கணவர், அவர் தவறு செய்யறார் என்ற சப்ஜெக்டுக்குள்ள நான் வரல, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கசிப்பு இவங்களால இப்படி எத்தனை குடும்பம் சீரழியுது, எத்தனை குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளினுடைய எதிர்காலம், கல்வி, பள்ளிக்கூட வாழ்க்கை, இவங்களுடைய எல்லாமே சீரழிஞ்சு போகுதா இல்லையா? இதை எப்ப நிப்பாட்டுவீங்க? இந்த அரசாங்கமும் வந்திருக்கு, நிறைய விஷயங்கள் செய்யறாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா கிளீன் ஸ்ரீலங்கா, கிளீன் ஸ்ரீலங்கா அப்படின்றதுக்கு முதன்மையான கிளீன் ஸ்ரீலங்கா இதை செய்யணும்டா. இதை செய்யலண்டா எங்கட உறவுகள், எங்கட பிள்ளைகள் சீரழிஞ்சு சின்னாபின்னமாகி எங்கட சமுதாயத்துல ஒரு 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 வாழ்க்கையினால என்னன்னு தெரியாத ஒரு வாழ்க்கைக்குள்ள போறாங்கடாப்பா. இந்த போதை பொருட்களோட அதோட கசிப்பு விடுங்களேன், அதோட மோசம் இப்ப இந்த போதை பொருள் என்னென்ன மோலாம் சும்மா வாய்ப்புல சும்மா இப்படி எடுத்து விஜய் மாதிரி இப்படி அடிக்கிறானுகள், உள்ளுக்கு போனுச்சுண்டா அந்த ஸ்டைலா போடுறானுகள். டெப்லெட் போடும்போதுதான் இப்படி ஸ்டைலா போடுறானுகள், போட்டதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவனுக்கு நிக்கவே இல்லை. ஆனா அதை போட்டோன்னு அவனுக்கு தான் ராஜா, நான் தான் ராஜா, நான் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி, நான் தான் இந்த உலகத்தையே ஆட்சி செய்யறவன், அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா அப்புறம் ஜெயில் உள்ளுக்கு போய் களி தின்னும் போது, ஐயா ராசா எப்படியாவது நீ காப்பாத்தி விடம்மா, ஐயா அப்பா அப்படின்னு குடும்பத்துல இருக்கிற எல்லார்ட்டையும் கெஞ்ச வேண்டியது. உழைங்கடாப்பா, இருக்கிற கொஞ்ச நாளைக்காவது உழைச்சி சந்தோஷமா வாழுங்க. இந்த வித்யாவினுடைய வழக்குல இந்த 4 வருஷம் கொடுத்த தண்டனை பாத்தீங்கன்னா உண்மையாகவே மாற்றப்பட வேண்டும், ஆயுள் தண்டனையாக மாற்றணும். வித்யா அப்படின்ற தங்கச்சிய கொண்டு சீரழிச்சு சின்னாபின்னமாக்கி அந்த சுயிஸ் குமார் அப்படின்றவன் தான் இதுல முதன்மையான குற்றவாளி. அந்த குற்றவாளியை தப்பிக்க வைக்கிறதுக்கு, இந்த கேஸ்ல இருந்து விடுவிக்கிறதுக்கு உதவி செஞ்ச 2 போலீஸ் அதிகாரிகளுக்கு நேற்றைய தினம் 4 வருஷம் தண்டனை கொடுத்திருக்காங்க. அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா தப்பிச்சு வெளிநாட்டுக்கு ஓடிட்டான். கட்டாயம் அந்த 4 வருஷ தண்டனை அப்படின்றது மிக மிக குறைவு. இந்த தண்டனையை மாற்றி ஆயுள் தண்டனையாக மாற்ற வேண்டும். இல்லை என்றா இருக்கிற எல்லாருக்கும் எப்படி ஒரு எண்ணம் தெரியும், அவரும் ஆகா நாங்க இவ்வளவு பெரிய ஒரு தப்ப செஞ்சவனுக்கு
4 வருஷ தண்டனைடா நாங்களும் பயப்படாம செய்யலாம். அப்ப கடுமையான சட்டங்கள் இருக்கும்போது நம்மட நாடு குற்றங்கள் குறையும். நம்மட நாடு ஒரு சொர்க்கமான ஒரு தீவன. ஒரு சொர்க்கத்துக்கு நாங்க போய் இறந்ததுக்கு பிற்பாடு சொர்க்கத்துல போய் வாழ தேவலடா. எங்கட இலங்கை நாடுன்னு சொல்லி சொர்க்கமான தீவுடா, எங்கட தாயகம். எப்படி ஒரு நாடு. ஸோ இப்படி பல பிரச்சனைகள் நடக்குது இலங்கை நாட்டில். நம்ம கதைச்சோம்டா நம்ம யூடியூப் சேனல் செய்கிறோமா இல்லாட்டிக்கு வேற ஏதாவது பண்றோமான்ற ஒரு சந்தேகம் நமக்கே வாருது. ஏன்டா அந்த மற்றவங்க மாதிரிக்கு கதைக்கிறதுக்கு நமக்கு வர மாட்டேங்குது. ஏனோ தெரியல. நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாலே நம்மளோட சப்ஜெக்ட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ பார்க்குற மக்கள் நீங்க சொல்லுங்க. சில விஷயங்கள் சில எதிர்ப்புகளும் எங்களுக்கு வருது. நாங்கள் பெரிய அளவுக்கு பெரிய யூடியூபர்ஸோ பெரிய ஆக்களெல்லாம் இல்லை. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு தொடக்கமான சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்ன முயற்சிகள் எங்களோட மக்களுக்கு நாங்கள் குரல் கொடுக்கறதுக்கு எங்களுக்கே இவ்வளோ எதிர்ப்பு வருதுண்டா. சில விஷயத்தை நான் இனிமே வார சில நாட்களில் பார்த்தீங்கன்னா சொல்லுவேன் என்னென்ன சம்பவங்கள் எங்களுக்கு நடக்குது அப்படின்றத. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி.